அதே மாதிரி இவரும் ஒரு ஓட் கட்டர். இஸ்லாமிய வாக்குகளை வந்து காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் போக விடாம பண்ணதுல இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஒய்சி அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சில கேள்விகள் கேட்க விரும்புறேன். என்னன்னா, இஸ்லாமியர்கள் ஓட்டு ஏன் காங்கிரஸுக்கு வரல? இஸ்லாமியர் ஓட்டு ஏன் நிதிஷ்க்கு விழுகல? அப்ப அதுக்கு பதில் இருக்குது. இஸ்லாமியர்கள் ஏன் நம்பல? இஸ்லாமியர்கள் ஏன் ஓவைசின்னு ஒருத்தர் ஹைதராபாத்ல இருந்து வரக்கூடிய ஒருத்தரை பீகார்ல இருக்க ஏன் நம்பணும்? அப்ப நீங்க இஸ்லாமியர்கள் மீதான கடுமையான நெருக்கடியை பாஜக கொண்டு வந்த பொழுது இஸ்லாமியர்களுக்காக யார் பேசினாங்கன்னு அவன் பாக்குறாங்க. காங்கிரஸ் பேசிச்சானா? பேசல. முத்தலாக் பிரச்சனையில பேசல, காஷ்மீர் பிரச்சனையில பேசல, பாபர் மசூதி பிரச்சனையில பேசல, குடியுரிமை திருத்த சட்டத்துல போராட்டத்துல பெரிய அளவு கட்சி இறங்கவே இல்லை. அப்ப இதெல்லாம் வச்சு முடிவு பண்ணி தான் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு தேர்வு நோக்கி நகர்றாங்க. இப்போ ஓவைசியினுடைய கட்சியின் மூலமாக வரக்கூடிய அந்த அரசியல் என்பது நீங்க வந்து தேவையா இல்லையா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்க வந்து வெறுமன பி டீம் அப்படின்றாங்க, பிஜேபியோட பி டீம் அப்படின்றாங்களே. நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம். நீங்க வந்து அவருடைய பிரசன்ஸ்ல இத்தனை வாக்குகள் சிதறடிக்கப்பட்டதுங்கிறது நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்லை, அது நம்ம ஃபேக்ட் அது, சரிங்களா? ஆனா ஃபேக்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிறது நம்ம படிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப நீங்க இந்த இஸ்லாமியர்கள் பிரச்சனை நடக்கும் பொழுது யார் நின்னாங்க அப்படிங்கிறது அவங்க கேட்கறாங்க. பாபர் மசூதி பிரச்சனை வந்தப்போ நீங்க நின்னீங்களா? இல்ல. காஷ்மீர் பிரச்சனை நின்னீங்களா? நீங்க வரவேற்றீங்க, சரிங்களா? இதெல்லாம் நடந்தது இல்லையா? அப்ப வந்து அவங்க நம்பணும்ல, காங்கிரஸை நம்பணும்ல. அப்படி நம்புறதுக்கான எந்த விஷயங்கள் இல்லை. நீங்க வந்து மாட்டுக்கறி வச்சிருக்க அடித்துக் கொள்ளப்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல காங்கிரஸ் என்ன வேலை செஞ்சாங்க? இல்ல. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் நீங்க வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுறதோ அல்ல முற்போக்கு அரசியல் கட்டமைக்கப்படுறதோ, ஆனா வாய்ப்பே இல்ல. மத அரசியல் கட்டமைக்கப்படுது. நீ இந்து ஓட்டலாம் இந்த பக்கம் எடுனா, முஸ்லீம் ஓட்டலாம் அந்த பக்கம் எடுக்கணுன்ற பிரிய நடக்குது. அதுதான் நம்ம வந்து நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய இடமா நீங்க ஓவைசியினுடைய அரசியல் நீங்க வந்து எந்த வெற்றிடத்தை நிரப்ப வருதுங்கிறத புரிஞ்சிக்கல அப்படின்னா, நீங்க வெறுமனை வந்து ஓட் கட்டர்னு மட்டும் பேசிட்டு போயிடலாம். அது நம்மளுக்கு எந்த இடத்துல பயன்படாது. நீங்க ஓவைசி வந்தாலும் கூட முஸ்லீம்கள் இவங்க பக்கம் நிப்பாங்கன்னு சொல்லணும். அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க முஸ்லீம்கள் பக்கம் நீங்க நின்னீங்களாங்கிற இடம் வரும். இன்னொரு கேள்வி இருக்குல்ல, இவரை வந்து காங்கிரஸ் வந்து மதிக்க தவறிடுச்சு. அவர் சொல்றாரு, என்னை வந்து ஒரு தீர்ந்தத்தகாதவர்கள் மாதிரி தான் அந்த பெரிய அரசியல் கட்சிகள்லாம் என்னை வந்து நான் வந்து கூட்டணிக்கு ரெடியா தான் இருந்தேன், என்னை வந்து மதிக்கவே இல்லை, என்னை வந்து தீண்டத்தகாதவர்கள் மாதிரி பார்த்தாங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்பட்டாரான்னு கேட்கிறேன் நான். உண்மையா அது சொல்றதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் பாத்தீங்கன்னா, பிரகாஷ் அம்பேத்கரும் ஓவைசியும் சேர்ந்து நின்ற சமயத்தில் அவர்களை வந்து அவங்க இணைச்சிக்கொள்ளவே இல்லை. சிவசேனையையும் மதவாத அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலுக்குள்ள இவங்க இணைச்சிக்கவே இல்லை. நீங்க இதே பிரச்சனை தான் பீகார்லயும் நடந்திருக்குது. அப்ப நீங்க வந்து இவர்களை இணைத்து நீங்க ஒரு ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, காங்கிரஸ்க்கு என்னைக்குமே இருந்துட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு வந்து லல்லு பிரசாத் யாதவ் கட்சி ஒதுக்கின இடங்கள் வந்து 45 இடங்கள் தான். அவங்க அதுக்கப்புறம் மிரட்டி 70 சீட்டை வந்து வாங்கியிருக்காங்க. நீ 25 சீட்டை கொண்டு போய் ஆத்துல விடுறதுக்கு நீங்க இந்த மாதிரி கட்சிகளை சேர்த்து இருந்திருக்கலாம்ல. இடதுசாரிகளுக்கு சேர்த்து நீங்க வந்து ஒரு 10 சீட்டுகள் சேர்த்து கொடுத்துருந்தீங்க, நீங்க அதிகாரத்தில் நீங்க உட்கார்ந்து இருந்திருப்பீங்க. அதாவது அந்த மாதிரியான ஒரு அந்த அரசியல் நீங்க கவனிக்காம நீங்க வெறுமன குற்றச்சாட்டு வைக்கிறது இருக்கு இல்லையா, நீங்க வந்து அவர்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுக்குறீங்க, எவ்வளவு நிறைவேற்றுறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதை பேச வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் இருக்கு. இன்னைக்கும் காங்கிரஸ் வந்து இவரோட பிரச்சனையை பத்தி நான் பேச மாட்டேன்,